வெல்கம் டு ஜோதிமா ஃபேமிலி தமிழ். என்னங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம். நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் இருப்பீங்கன்ற நம்பிக்கையோடு இன்றைக்கி இந்த விளாக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய மோட்டிவேஷன் டிப்ஸ் கொடுத்துருக்கேன். அதோட என்னோடய டெய்லி ருட்டீனை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஞாயிற்றுக்கிழமை காலையில் எடுத்துக்கிட்டு இருக்கேங்க. ஃபுல்லாக இன்றைக்கி டீப் க்ளீன் தான். அதாவது பால்கனியில் இருக்கக்கூடிய இந்த பிளான்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து சரி பண்ணணும். அதோட கீழே ஃபுல்லாக டைல்ஸ் எல்லாம் ஒரே கரையாகிட்டு இருந்தது. ஃபுல்லாக அந்த மண்ணெல்லாம் வந்து தண்ணி எக்ஸஸாக ஊற்றிட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக டைல்ஸ் எல்லாம் கரை ஆகிட்டு இருந்தது. அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த நாளைக்கு ஆடி கிருத்திகை, அதனால் பூஜை பாத்திரம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ண போகிறேன். உப்பு தீபம் ஏற்றிட்டு வந்துட்டுருக்கேங்க. இதை வந்து நம்ம ஆக்சுவலாக இது ஒரு நீரோடையில் எடுத்துகிட்டு போயிட்டு கரைக்கணும். ஆனால் நீரோடை பக்கத்துலலாம் எதுவும் கிடையாது. அதனால் இல்லைன்னா கிணத்துலையும் கொட்டிடலாம். நான் வந்து சிங்கில் ஊற்றிட்டேன். கைப்படாமல் அதை வந்து சிங்கில் கொட்டிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வாரத்துக்கு ஒரு முறை நம்ம வந்து இந்த உப்பை வந்து கல் உப்பை மாற்றி வைக்கணும். வீட்டில் நெகட்டிவ் அந்த வைபெல்லாம் வந்து கம்மி பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நான் கொஞ்ச நாள் ஏற்றிட்டு தான் வரேனே. ஒரு விஷயத்தை நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ரெகுலராகவே அதை நம்ம வந்து செஞ்சோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும். நடுவில் நம்மளுக்கு எதுவுமே நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நான் ஸ்கிப் பண்ணுறது கிடையாது. ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அதை அப்படியே லைஃப் லாங் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே போயிட்டோம் அப்படின்னா அது ஒரு சந்தோஷம்தான். எதையுமே எதிர்பார்த்து செய்யக்கூடாது இல்லைங்களா? இது நடக்குன்றதுனால தான் நான் இது செய்கிறேன் அப்படின்றது கிடையாது. நம்மளுக்கு பிடிச்சிருக்கு, நம்ம செய்கிறோம். நம்ம பலனை எதிர்பார்க்காம ஒரு விஷயத்த செய்கிறப்ப கண்டிப்பாக அதுக்கான பலன் வந்து நமக்கு இந்த பிரபஞ்சம் கண்டிப்பாக கொடுக்குங்க. பூஜை பாத்திரமெல்லாம் அதாவது ஒரு 3 மணிக்கு போல் தான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். வெளியில் இருக்கிற பால்கனியில் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு பிளான்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. அதோட கிச்சனில் வந்து பூஜை பாத்திரம் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். டிஃபன் அரிசி எல்லாம் கொட்டி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேஷன் அரிசி தான் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் வந்து தனித்தனியாக ஒரு ஸ்டீல் பாக்ஸ் வச்சுருக்கேன். அதுக்குள்ளே வந்து போட்டு வச்சுட்டேன். கருவேப்பிலை கொஞ்சம் வந்து கழனியிலேருந்து பறிச்சிட்டு வந்தாங்க மகாப்பா. அது எல்லாத்தையும் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு எடுத்து ஃபுல்லாக பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சிட்ருக்கேன். இது திங்கக்கிழமை காலையில் எடுக்க ஆரம்பிச்சது. திங்கக்கிழமை வந்து ஆடி கிருத்திகை, அதனால் வந்து காலையிலே எழுந்திரிச்சு கொஞ்சம் சமையல் வேலையெல்லாம் வந்து நடந்துகிட்டு இருந்தது. நாம் நெய் காய்ச்சணும் இல்லையா? லாஸ்ட் வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். நெய் வந்து அவ்வளோ வந்து சூப்பராக இருந்ததுங்க. மடல் மணலாக நல்ல ஒரு வாசனை, அவ்வளோ வாசனையாக இருந்தது. என்ன தான் நம்ம கடையில் வந்து காசு கொடுத்து வாங்கினாலும் நாமளாக நம்ம கையால் செஞ்ச ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனசுக்கு வந்து திருப்தியை கொடுக்கும். அது மட்டும் இல்லாத கலப்படம் இல்லாத ஒரு பொருள். நாமளாக செய்கிறப்ப கலப்படம் அப்படிங்கிற ஒரு விஷயமே இருக்காது. ரொம்ப சிம்பிளாக தான் நாங்கள் வந்து சாமி கும்பிட்டோம். அதிகமான வெரைட்டிஸ் எல்லாம் எதுவும் செய்யலை. மாலைக்கு வந்து தழை, சாமந்தி, ரோஸ் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி தான் கட்டி கொடுத்துருந்தாங்க. ஏன்னா விலை அதிகமாக இருக்கும், அதனால தான் வந்து எல்லாமே மிக்ஸ் பண்ணி கட்டி கொடுத்துருக்காங்க. சூப்பராக வந்து அரிசி மாவு வந்து பிசைஞ்சு சாமிக்கு வந்து மாவிளக்கு மாவு ரெடி பண்ணியாச்சு. அப்போ குட்டி பூஜை ரூம் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு மாலையெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. சாதம், ஒரு காரக்குழம்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கு அந்த தழு மாதிரி செஞ்சுட்டு மாவிளக்கு மாவு ரெடி பண்ணியாச்சு. காரக்குழம்பு மாலையெல்லாம் போட்டுட்டு ஒரு வழியாக நாங்கள் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு முடித்தாச்சு. ரொம்ப சிறப்பாகவே முடிச்சிட்டோம். மகாப்பா வந்து டியூட்டிக்கு கிளம்பிட்டாங்க. அதனால் வந்து மகாப்பா வந்து இல்லை, நாங்களே வந்து சாமி கும்பிட்டுட்டோம். அதனால தான் ரொம்ப சிம்பிளாக இருந்ததுன்னு சொல்லலாம். மகாப்பா இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நிறைய வெரைட்டிஸ் எல்லாம் பண்ணியிருப்பேன். ரொம்ப கம்மி, 3 பேர் தானே அப்படிங்கிறதுனால ரொம்பவே சிம்பிளாக செஞ்சு சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. மாதம் கிருத்திகை, அமாவாசை இதெல்லாம் வந்து நம்ம சாமி கும்பிட்டு தான் செய்வோமே. இன்றைக்கான மோட்டிவேஷன் வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லைஃப்பில் எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறதும், அதுக்கப்புறம் லைஃப் அப்படிங்கிறது எப்படிப்பட்டது அப்படிங்கிறதையும் பற்றி தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்மளோட லைஃப் எப்படிப்பட்டது அப்படின்னா நிரந்தரமற்றது, அதுதாங்க உண்மை. நம்மளோட லைஃப் அப்படின்னா நம்ம எப்போவுமே இந்த பூமியில் வந்து இருக்கோம் அப்படின்னா நம்ம எப்போவுமே இந்த பூமி நமக்கு தான் சொந்தம் அப்படி கிடையாது. இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்குமே இந்த உலகம் அப்படிங்கிறது சொந்தம் தான். அது மனிதனாக இருந்தாலும் சரி, மிருகங்களாக இருந்தாலும் சரி, இல்லை தாவரங்களாக இருந்தாலும் சரி, இயற்கைக்கு மாறாக நாம் எவ்வளோ விஷயங்கள் பண்ணுறோமோ அவ்வளோவும் நமக்கு திரும்பவும் வந்து கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் ஆக தான் செய்யுது.
ஒவ்வொரு முறையும் இதை நம்ம அனுபவிக்கிறோம், ஆனால் அதை மறந்துடுறோம். இந்த மறதிங்கிற விஷயம் இதில் மட்டும் இருக்குது. ஆனால் நம்ம லைஃப்பில் யார்கிட்டேயுமே நம்ம வந்து மறக்கிறதோ மன்னிக்கிறதோ கிடையாது. உறவுகள் கிட்ட அதை காமிக்காமல் நம்மளோட லைஃப்பில் வந்து ரொம்ப கஷ்டமாக, அதாவது இந்த மாதிரி டிசாஸ்டர் வருது. இந்த கேரளா இஷ்யூ பற்றி தான் பேசிகிட்ருக்கேன். கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா வயநாடு டிஸ்ட்ரிக்டில் சூரல் மலை, முண்டக்கை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேப்பாடி அப்படிங்கிற அந்த கிராமம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வித்தின் ஒரு 1 ஹவர்ஸில் வந்து இல்லாமையே போயிடுச்சு. தூங்கிட்டு இருக்கிறப்பவே அந்த பூமியை விட்டு வந்து பார்த்திங்கன்னா பல 100 உயிர்கள், இன்னுமே வந்து எவ்வளோ பேர் அப்படின்றத அவங்களால கணிக்கவே முடியல. கிட்டத்தட்ட ஒரு 2 நாளாக வந்து அந்த ஊருக்கு போகிறதுக்கான அந்த பாலம் வந்து போயிடுச்சின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த பாலம் வந்து டெம்ப்ரவரியாக ரெடி பண்ணி இப்போ தான் வந்து எல்லா மக்களையும் வந்து மீட்கிறதுக்காக அந்த டிசாஸ்டர் குழு வந்து உள்ளே போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியன் ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ், நேவி, அதுக்கப்புறம் வாலண்டியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படைகள் வந்து அங்கே போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கேரளாலே இருக்கக்கூடிய ஃபயர் ஃபைட்டர்ஸ் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்போத்துலேருந்தே, அதாவது எப்போ இந்த நிகழ்வு நடந்ததோ, இந்த டிசாஸ்டர் நடந்ததோ அப்போத்துலேருந்தே தன்னோட உயிரை பணயம் வச்சு நிறைய உயிர்களை வந்து மீட்டெடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப சின்னதுங்க. நாம் நினைக்கிறோம் இவங்க என்னை திட்டாங்க, இவங்க என்னை இது பேசிட்டாங்க, நான் அவங்க கூட பேச மாட்டேன், நான் இதை பண்ண மாட்டேன், எதிரியாக நினைக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் நினைக்கிறோம். ஆனால் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே இந்த வாழ்க்கை நமக்கு இல்லாமையே போயிடுது. அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நாம் எதையுமே வந்து வாழ்க்கையில் வந்து ரொம்ப பெருசாக வீராப்பாக இருக்கிறது, ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா வெறித்தனமாக இருக்கிறது, அடுத்தவங்களுக்கு வந்து நம்மளுக்கு இப்படி செஞ்சுட்டாங்களேன்னு சொல்லிட்டு நினைக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் மறதி அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாவே நம்ம லைஃப் கொஞ்சம் நல்லாவே போகும். அது மட்டும் இல்லாமல் நான் முன்னாடி கூட சொல்லியிருக்கேன், நாம் இந்த பிரபஞ்சத்துக்கு என்ன செய்கிறோமோ அதுதான் இந்த பிரபஞ்சம் நமக்கு திருப்பி அளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது நம்ம எண்ணங்களாக இருந்தாலும் சரி, நம்மளோட செயலாக இருந்தாலும் சரி, நம்ம எண்ணங்கள் நம்ம பிரபஞ்சத்துக்கு நல்லதே நல்லா யோசித்தோம், நான் வந்து இந்த மாதிரி இருக்கணும், நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தோன்னா அதையும் நமக்கு திருப்பி அளிக்கும். அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய இந்த இயற்கைக்கு நம்ம வந்து மாறாக வேலை செஞ்சோம் அப்படின்னாலும் இந்த இயற்கையும் நமக்கு திருப்பி அழிச்சிட்டு தான் இருக்குது. 2015 வந்த சுனாமி ஆகட்டும், 18 வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் ஒரு டிசாஸ்டர் வந்தது. கேரளாவில் வருஷமே இந்த மாதிரியான பிரச்சனை வரதான் செய்யுது. இதில் வந்து அதை பார்க்குறதுக்கே அப்படியே கண்ணில் வந்து தன்னை அறியாமையே வந்து தண்ணி வருதுங்க. அந்த அளவுக்கு வந்து இந்த இயற்கை வந்து நம்மக்கிட்ட ஒவ்வொரு முறையும் நமக்கு பாடம் சொல்லி கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் நாம் வந்து அதை மறந்துக்கிட்டே இருக்கோம். ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இவங்க எல்லாருக்குமே நம்ம வந்து நம்மளோட சேனல் சார்பாக வந்து பிரார்த்தனை பண்ணலாம். கண்டிப்பாக வந்து எல்லோரும் திரும்பவும் அவங்களோட வாழ்க்கை சூழ்நிலை மாறி திரும்பவும் அவங்க வந்து அதிலேருந்து ரெக்கவர் ஆகி வரணும்னு சொல்லிட்டு. ரொம்ப கஷ்டம்தான். கிராமமே காணாமல் போச்சு அப்படின்னா எவ்வளோ உடல்கள் இது வரைக்கும் ஒரு கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட உடல்கள் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மனசுக்கு ரொம்ப ஒரு பாரமாக தான் இருக்குது. ஆனால் வந்து நாம் இயற்கைக்கு செய்கிற இந்த விஷயம் வந்து திரும்பவும் இயற்கை நமக்கு வந்து கைமாறாக கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த கேரளாவில் இருக்கக்கூடிய இந்த வயநாடு டிஸ்ட்ரிக்ட் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ், அதாவது பிரிட்டிஷ்காரங்க இந்தியா வர்றதுக்கு முன்னாடி ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதியாக இருந்தது. பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவுக்கு வந்த பிறகு அந்த காட்டுப்பகுதியை டீ எஸ்டேட்டாக மாற்றி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய வந்து ஒரு பிளான்டேஷன் அந்த மாதிரியெல்லாம் வச்சு காடுகளை வந்து அழித்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன் அதை வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டாங்க. அதாவது ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் அதுக்கப்புறம் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன்லாம் அங்கேயே இருந்து ரெசார்ட்டெல்லாம் கட்டி அந்த டீ எஸ்டேட்டை மெயின்டைன் பண்ணிவிட்டு அந்த மாதிரி வந்து போயிட்டு இருந்தது. இந்த மாதிரி வந்து இயற்கை வந்து நம்ம அழிச்சதுனால தான் நம்ம இன்றைக்கி இவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து அனுபவிக்கிறோம். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் கூடுமான அளவுக்கு மரம், செடி, கொடிகளை வளர்ப்போம். ஒரு ஃப்ளாட் வாங்கி வச்சுருக்கோம் அப்படின்னா கூட அந்த இடத்துல நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 50 மரங்களோ இல்லை 20 மரங்களோ வச்சு சின்ன சின்ன காடுகள் உருவாக்கலாம். எத்தனையோ பேருக்கு வந்து நிறைய வந்து நிலங்கள் இருக்கும், ஃப்ளாட் வச்சுருப்பாங்க. ஆனால் அது சும்மா தான் இருக்கும். அந்த இடத்துல ஏதோ ஒரு 10 மரம் வச்சு விட்டோம் அப்படின்னா கூட நமக்கு வந்து நம்மளால் முடிஞ்சது இந்த இயற்கைக்கு ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி கூட போகலாம். எந்த அளவுக்கு இயற்கை வளங்களை அழிக்கிறோமோ அதோட பலனை நாம் கண்டிப்பாக அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்குமே.
மேலும் இது மாதிரி பிரச்சனைலாம் வராமல் இருக்குன்னா கண்டிப்பாக ஒவ்வொரு தனி மனிதருக்குமே காடுகளை அழிக்கக்கூடாதுன்ற அந்த எண்ணமும் நம்மளோட வருங்கால சந்ததி வாழணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மரங்கள்ன்றது எவ்வளோ அவசியம், காடுகளுங்கிறது எவ்வளோ அவசியம் அப்படிங்கிறத கண்டிப்பாக ஒவ்வொரு பெற்றோரும் வந்து உணரணும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு நிறைய சொத்து சேர்த்து வைக்கலாம், நிறைய விஷயங்களை சேர்த்து வைக்கலாம் அப்படிங்கிற அந்த எண்ணத்துலேருந்து கொஞ்சம் மாறி வருங்கால அந்த வருங்கால அந்த சந்ததிக்கு வந்து நம்ம வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஒரு தூய்மையான காற்று, சுற்றுச்சூழல் இந்த மாதிரியான விஷயத்தை விட்டுட்டு போனோம் அப்படின்னா தான் பெரிய சொத்தாக இருக்கும். ஏன்னா மனுஷனுக்கு உயிர் அப்படி அதுதான் முக்கியமே. உயிருக்கு அடுத்து தான் வந்து நகை, பணம், சொத்து, கல்வி எல்லாமே. அப்போ அந்த உயிருங்கிறது எவ்வளோ ஒரு பெரிய ஒரு விஷயம் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக வந்து உணரணும். நாட்டோட வளர்ச்சிக்கு ஒவ்வொரு தனி மனிதனோட ஒழுக்கமும் கண்டிப்பாக வந்து முக்கியம். அவங்க வந்து அவங்க வந்து ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கணும். நாம் இந்த இடத்துல நிலம் வாங்கக்கூடாதுன்னு நாம் நினச்சோன்னா கண்டிப்பாக நம்ம அதுக்காக ப்ராசஸ் பண்ணலைன்னா அந்த இடத்துல ரியல் எஸ்டேட்காரங்க யாருமே பெருசாக வந்து அந்த நிலப்பகுதியை ஆக்கிரமிப்பு பண்ணி லேண்டாக வந்து விற்க போகிறது கிடையாது. அப்போ நம்மளோட தேவைகளை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே வருது. அப்போ நமக்கு தேவையானதை நாம் வந்து எப்படி வந்து சூஸ் பண்ணோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்மளோட தேவைகளுக்காக கண்டிப்பாக இயற்கையை அழித்து நம்மளோட தேவையை பூர்த்தி பண்ணிக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை மட்டும் நம்ம கைவிட்டோம் அப்படின்னா இயற்கையோடு ஒன்றி கண்டிப்பாக நல்ல ஒரு வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியும். 2021 அஃபிஷியல் டேட்டா வந்து கவர்மெண்ட் வந்து விட்டுருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 4.14 lakhs கேசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளில் வந்து வராங்க. எதனால் அப்படின்னா தூய்மையான காற்று கிடைக்காதனால நிறைய பேருக்கு வந்து அந்த வீசிங் ப்ராப்ளம், லங்ஸில் வந்து ப்ராப்ளம் வர்றது, அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்து வருது. இருக்க இன்னும் வரக்கூடிய காலங்களில் கண்டிப்பாக வந்து இந்த இயற்கையை பாதுகாத்தா மட்டும்தான் நம்மளால் வந்து ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தையும் நல்ல வளமான ஒரு நோய் இல்லாத ஒரு சமுதாயத்தையும் உருவாக்க முடியும். ஏன்னா ஒரு சமுதாயம் அப்படிங்கிறது ஒரு நாட்டோட வளர்ச்சி. அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக வந்து நாம் எல்லாருமே இந்த வீடியோ பார்க்குற பேரண்ட்ஸ் எல்லாமே இருப்பீங்க. கண்டிப்பாக நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வந்து மரங்களை வந்து பாதுகாப்போம், மரங்களை வந்து நடுவோம்னு சொல்லிட்டு நடணும் அப்படிங்கிறது தான் என்னோட சின்ன ஒரு வேண்டுகோள். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா மீஷோவில் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். அம்மா கேட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு இந்த கண்டெய்னர் தான் ஒரு 1/2 கிலோ பிடிக்கிற அளவுக்கு சின்ன சின்ன கண்டெய்னர்ஸ். பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணணுன்னு தான் நினச்சேன். பட் வந்து அம்மா வந்து கண்ணாடி பாட்டிலெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால நான் வந்து பிளாஸ்டிக்லேருந்து வாங்கி கொடுத்துருக்கேன். ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸ் தாங்க. 200 வந்து 6 கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. இது வந்து குரூப் 2 எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் வந்து மனோரமா 2024 வெர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஜிகேக்காக வாங்கியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கு. ஜிகே கண்டிப்பாக ஒரு 25 கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. அதில் நாம் இந்த மனோரமா புக்கை படித்தோம் அப்படின்னாவே இதிலேருந்தே மோஸ்ட்டாக ஒரு 15 கொஷின்ஸ் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நிறைய வந்து யூடியூப்பில் பார்த்த பிறகு தான் நான் இந்த புக்கை வந்து ஆர்டர் போட்டேனே. புக்கு வந்து எனக்கு கிடைக்கல லோக்கல் ஷாப்பில், அதனால் அமேசானில் வந்து போட்டிருந்தேன். ரொம்பவே நல்லாயிருக்கு. குரூப் 2க்கு படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நம்பிக்கையோடு படிங்க. லைஃப்பில் வந்து அச்சீவ் பண்ண முடியும். அதோடு சேர்ந்து நாமும் வளருவோம், நம்மளோட சமுதாயமும் வளரணும், அதோடு நம்மளோட இயற்கையும் வளரணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சஸ்டெயினபிளான ஒரு டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா அந்த காலத்துலலாம் பாட்டெல்லாம் பாடியிருக்காங்க இல்லையா, ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அது நான்டா வளர்ச்சின்னு சொல்லிட்டு. இப்போ அப்படி கிடையாதுங்க. ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், இயற்கையும் வளரணும். இயற்கையை அழித்து நம்ம வளரணும்னு நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக இயற்கை அதுக்கான பாடத்தை வந்து நமக்கு கற்றுக் கொடுத்து தான் ஆகுது. கற்றுக் கொடுக்குது, ஒவ்வொரு வருஷமும் கற்றுக் கொடுக்குது. நாம் அதை மறக்கிறோம். சரிங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய், தேங்க்யூ.